அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறேங்க. நெய் வந்து 50 கிராம் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து 150 கிராம் சேர்த்துக்கிறேங்க. மொத்தம் 200 கிராம் ஆகுது. பக்கத்து அடுப்பில் தால்ச்சா ரெடி ஆகுதுங்க. கெஸ்ட்டு வராங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் செய்கிறேன். பட்டை, முட்டுண்டு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கெல்லாம் போட்டிருக்கேங்க. வல்லார வெங்காயம் 1/2 கிலோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. வதங்கின பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் பாதி வெங்காயத்தை எடுத்துக்க போகிறேன். கடைசியாக தம் போடும்போது நான் சேர்த்துக்குவேன். இதை தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. பக்கத்து அடுப்பில் வந்து இந்த கோழி கிரேவிக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதே அளவுக்கு நம்ம வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிறேங்க. உடச்சி போட்டால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. கரம் மசாலாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 100 கிராம் இருக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்ந்தது அது சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா மணம் வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மணம் வரணுங்க இஞ்சி பூண்டு. பாசுமதி அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 கணக்கு. தண்ணி அளவு 1க்கு 1.5. நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அரிசியை. சிக்கன் பாருங்க, 1 கிலோ சிக்கனு. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கணுங்க. தயிர் ஒரு 2 பாக்கெட் தயிருங்க. 10 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, 2 பாக்கெட் தயிர் ஊற்றிருக்கேன். அளவு வந்து 2 கப்பு இருக்கும். மெஷரிங் கப்பில் 2 கப்பு இருக்கும் தயிர். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கிரேவியோடு சேர்த்து சிக்கன் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நல்லா மணமாக இருக்குது. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த இதில் வந்து நம்ம இதுலேயே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றினா சிக்கனாக ரொம்ப உடஞ்சி போயிடும். சிக்கனும் கிரேவியும் நான் பாதி எடுத்துக்க போகிறேன். நான் வடித்து செய்ய போகிறதில்ல, அரிசியை அப்படியே போட போகிறேன். கிரேவியோடு கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்தால் தான் நம்ம வந்து தம் போடும்போது இது சேர்த்தாக்க நல்லா சூப்பராக இருக்கும். பாதி கிரேவி அதில் இருக்குது. அதுலேயே நான் தண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறேன். கிரேவி தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. தண்ணி அளக்கும்போது அந்த கிரேவி தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு 1க்கு 1.5 கணக்கு வச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வரணுங்க. நல்லா கொதிக்க பாருங்க. இப்போ தான் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். தம்போட ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சது சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை வச்சுட்டு அதிலே நம்ம தண்ணி ஊற்றினா ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க சிக்கனு. டேஸ்ட்டும் இருக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் 10 பாதாம் 10 முந்திரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கலருக்காண்டி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்த்துக்காதீங்க. சேர்த்தா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. மீதி பாதி எடுத்து வச்சுருக்கோம்ல மல்லி புதினா, அது சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை ஃப்ரை பண்ண வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம செஞ்ச பிரியாணி ரெடியாக இருக்குங்க. தால்ச்சா ரெடியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தால்ச்சா ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் கிரேவி செஞ்சேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது கஸ்டர்டுங்க. வாழைப்பழம் ஆப்பிள்லாம் போட்டிருக்கேன், அது இருக்குது. தக்காளி ஜாம் இருக்குது. முட்டை இருக்குங்க. இதாங்க நான் செஞ்சேன் இன்றைக்கி லன்ச். எங்கள் வீட்டில் லன்ச் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.